இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ அஇஅதிமுகவும் எடப்பாடி அவர்களும் அறிவிச்சிருக்காங்க. நாங்களும் மற்ற அரசியல் கட்சிகள் வேஷம் போடுவது நாங்களும் வேஷம் போட்டாக வேண்டும். திருவெல்லை இட்ட வெல்லாமை வீடு வந்து சேராது என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் தாவேகா தலைவருடைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. புதிதாக ஆரம்பித்த கட்சி தானே தலைவராக, தானே முதலமைச்சர் வேட்பாளராக, தன் கட்சி தான் தலைமை தாங்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்திய தலைவர்கள் இதுவரை தமிழ்நாட்டிலே தோன்றவில்லை. எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எங்களுடைய இயக்கம் இரண்டாக பிளவுபட்டு ஜானி ஜேனி என்று இருந்த அந்த ஒரு நிலையிலே கொஞ்சம் ஒரு குழப்பம் இருந்தது. எங்களுக்கு இருந்த குழப்பம் மக்களுக்கும் எங்கள் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதனாலே எங்களுக்கு இந்த 2-3 தேர்தலிலே வெற்றியை பெற முடியவில்லை. ஸோ இந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிறது. அது சம்பந்தமாக நம்ம பல தலைவர்களோடு நேர்காணல் நடத்தி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நம்முடன் இருப்பவர் திரு எம்எல்ஏ அவர்கள். அவர்கள் 1977 தேர்தல் களத்தில் நேரடியாக பார்த்து வருகிறார். அதற்கு முன்பு மாணவ பருவத்திலிருந்து சொல்ல போனால் அதனால் 60 ஆண்டுகளுக்கு மேலாகவே அவர் தேர்தல் அரசியலோட ஒரு பரிச்சயமோடு இருந்து வருகிறவர். அதற்கு பிறகு அவர் பல முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். 2001 to 4 அஇஅதிமுக அவங்க ஜெயலலிதா தலைமையில் இருந்த ஆட்சி, அப்புறம் ஓபிஎஸ் இருந்த ஆட்சியில் சுகாதாரத்துறை மற்றும் கல்வித்துறை இந்த 2 துறைகளுக்குமே அவர் அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு 2009 சேலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு 2016 தற்காலிக சபாநாயகராக இருந்தார். ஸோ இவ்வளவு சிறப்புகளையும் அனுபவ செருக்கோடு இருக்கின்ற திரு எம்எல்ஏ அவர்களோடு இன்று நாம் நேர்காணல் நடைபெற இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நீங்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேர்தல்களை ஒரு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு பங்களிப்பு கொடுத்து செய்து வருகிறீர்கள். இந்த தேர்தல் முந்தைய தேர்தல்களை விட வித்தியாசமாக இருக்கிறதா? இருந்தால் எந்த விதத்தில் வித்தியாசமாக இருக்கிறது? அது நீங்கள் சொன்னதைப் போல மாணவர் பருவத்திலிருந்தே நான் அரசியலில் ஈடுபாடு கொண்டவனாக இருந்தேன். அதாவது நான் சந்தித்த தேர்தல்கள் இதுவரை 8 தேர்தல்கள். நீங்கள் சொன்னதைப் போல நான் சந்தித்த முதல் தேர்தல் 1977. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலிலேயே, அதாவது அவர் சந்தித்த முதல் தேர்தல், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த முதல் தேர்தலிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதற்கு பிறகு தொடர்ந்து இதுவரை 8 தேர்தல்களை நான் சந்தித்திருக்கிறேன். நான் சந்தித்த அந்த தேர்தல்களுக்கும் இந்த ஆண்டு, அதுவும் சொல்லப்போனால் 2026 ஆண்டு நடைபெற இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் நான் பல வகையிலே, பல நிலையிலே வித்தியாசங்களை பார்க்கிறேன். முன்பெல்லாம் கட்சிகள் குறைவாக இருந்தன. நான் சந்தித்த முதல் தேர்தலிலே என்னோடு போட்டி போட்டது ஒரே வேட்பாளர் தான். அதற்கு பிறகு 2 வேட்பாளர்கள் என்கிற அளவிலே இருந்த அந்த தேர்தல் போட்டி 3 வேட்பாளர்கள் என்ற அளவிலே வந்தது. பெரும்பாலும் அப்பொழுதெல்லாம் சுயேட்சைகள் குறைவாகத்தான் போட்டியிடுவார்கள். சுயேட்சைகள் அதிகமாக போட்டியிட மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே பல கட்சிகள் உருவாகிவிட்டன. ஆக ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம், அதுவும் தனித்து நிற்பதற்கு வாய்ப்பில்லை என்ற நிலையிலே ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டு சேர்ந்து போட்டியிட்டு தங்களை அரசியல்வாதியாக காட்டிக்கொள்வது, அரசியலிலே எங்களுக்கும் ஒரு இடம் உண்டு இருப்பதை நிரூபிப்பதற்காக இன்றைக்கு புதிதாக பல பேர் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு கட்சியோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட இந்த புதிதாக தோன்றுகிற அந்த கட்சிகள் மக்கள் நலனிலே அல்லது மக்கள் சேவையிலே அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன், அது இப்பொழுது அந்த தாக்கம் இல்லை.
இந்த மக்கள் சேவை என்பது எந்த அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்குமே என்று கூட சொல்லுவேன், அப்படி இல்லை. இன்றைக்கு இருக்கிற நிலையிலே அரசியல் ஒரு கமர்ஷியலாக மாறிவிட்டது. என்னை பொறுத்தவரையிலே நான் மாணவர் பருவத்திலிருந்து அரசியலிலே நுழைந்தாலும் பேரறிஞர் அண்ணா அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு அவரால் கவரப்பட்டு நான் அரசியலுக்கு வந்தவன். அப்படி வருகிற போது ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் நான் அரசியலில் நுழைந்தேன். அது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், முடிந்த அளவுக்கு ஒரு இயக்கத்திலே சேர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ ஆன பிறகு நம்முடைய நோக்கம் சேவையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் அரசியல் களத்தில் நுழைந்தேன். அப்படித்தான் இதுவரை என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது சொல்லுவதற்கு கூட சங்கடமாக இருக்கிறது. அந்த சேவை மனப்பான்மை என்பது அரசியல் கட்சிகளுக்கு குறைந்து வருவதாகத்தான் நான் உணர்கிறேன். எனவே நீங்கள் கேட்டதற்கு நான் நேரடியாக பதில் சொல்லுகிறேன். இதற்கு முன்னால் நடந்த தேர்தல்கள், இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தேர்தலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே அப்படிப்பட்ட அரசியலுக்கு தலைமை தாங்குகிற தலைவர்களுக்கு பஞ்சமாகிவிட்டதோ என்கிற எண்ணம் தான் எனக்கு தோன்றுகிறது. காரணம், இப்பொழுது நினைத்தவர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு தனிநபர் கூட ஒரு கட்சியை பதிவு செய்து விடுகிறார். அவருக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் அவரை விளம்பரப்படுத்துகிறது. ஏதோ அவருக்கு ஒரு ஆசை வந்துகிறது, நமக்கும் அரசியலிலே பொது வாழ்க்கையிலே ஒரு இடம் கிடைத்திருக்கிறது, அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு விளம்பரம் கொடுப்பதாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தங்களுடைய நிலையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மற்ற அரசியல் கட்சிகள், அதாவது பாரம்பரியமாக இருக்கிற அரசியல் கட்சிகளோடு பேரம் பேசி இன்றைக்கு தேர்தலை போட்டியிடுவது போன்ற அது போன்ற அந்த குறுக்கு வழிகளிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அது அரசியலுக்கு நல்லதல்ல, அது ஆரோக்கியமான அரசியலாகவும் இல்லை. எனவே கட்சிகள் எண்ணிக்கை இப்படி அதிகமாவது ஜனநாயகத்துக்கு ஆபத்தாக நான் கருதுகிறேன். அதே போல அப்படி வருகிறவர்கள் சேவை மனப்பான்மையோடு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் எதிர்காலத்திலே உருவாக வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நீங்கள் அந்த அப்படிப்பட்ட தலைவர்கள் பஞ்சமாகி விட்டார்களோன்னு சொல்வது, இந்த சேவை மனப்பான்மையோடு இருக்கின்ற தலைவர்களுடைய எண்ணிக்கை பஞ்சமாகி விட்டது என்று சொல்றீங்க. ஆமாம், அதாவது இப்போ இருக்கிற தலைவர்கள் இல்லை, புதிதாக வருகிற தலைவர்கள் அந்த எண்ணத்தோடு வருவதில்லை. ரைட். நான் சொல்லுவது இந்த புதிதாக உருவாகிற கட்சிகள், அந்த கட்சிகளுக்கு தலைமை தாங்குகிற தனிநபர்கள், அதைத்தான் நான் குறையாக சொல்கிறேன். அரசியல் களத்திலே இருக்கிற ஏற்கனவே பாரம்பரியமிக்க அந்த கட்சிகளில் இருக்கிறவர்கள் சரியாகத்தான். இந்த வணிகமயமாகி விட்டதும் இந்த புதிய தலைவர்கள்ட்ட தான் அந்த போக்கு இருக்கு. ஆமாம், நிச்சயமாக அந்த போக்கு அப்படித்தான் சொல்லுவேன். காரணம், இன்றைக்கு தேசிய காங்கிரஸ் பேரியக்கமாகட்டும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், இப்பொழுது மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பிஜேபி ஆகட்டும், ஒரு கொள்கையோடு இருக்கிறார்கள். அதாவது அந்த கொள்கையிலே வலுவாமல் இருக்கிறார்கள். அப்படி அந்த கொள்கைகள் வலுவாமல் இருக்கிற போது அது நாட்டு மக்களுக்கு அந்த கொள்கையினால் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதும் சரி அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் சரி, அவருடைய திட்டங்கள், அவர்கள் சொல்லுகிற திட்டங்கள், அந்த திட்டங்கள் மூலமாக, அந்த கொள்கை மூலமாக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, இப்போ ஜெயலலிதா இறந்து போன பிறகு, டிசம்பர் 2016 இறந்து போயிடுறாங்க, அந்த இழப்பிலிருந்து அஇஅதிமுக மீளவில்லையா? இல்லை, மீளவில்லை என்று சொல்ல முடியாது. அதாவது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை துவக்கினார். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காத்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற உறுப்பினர் எண்ணிக்கை
சுமார் 17 லட்சம் தான் இருந்தது. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து இந்த இயக்கத்தை வளர்த்து வளமாக்கி கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி என்ற அளவிற்கு அந்த தொண்டர்களை உருவாக்கினார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை கண்களை இவைகள் காப்பது போல காத்து வருகிறார்கள். இப்பொழுது அவருடைய காலகட்டத்திலே ஒரு 2 கோடிக்கு மேல் இன்றைக்கு உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் எங்களுடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆக அந்த 2 ஆளுமை மிக்க, அதாவது அந்த தலைவருடைய மறைவுக்கு பிறகு எங்களுடைய இயக்கத்திற்கு ஏதோ ஒரு தொய்வு ஏற்பட்டதைப் போல ஒரு தோற்றம் இருந்தது தான் உண்மையை தவிர அது அப்படி அல்ல. அந்த நிலைமை ஏற்படவில்லை. காரணம், அந்த 2 தலைவர்களும் இந்த இயக்கத்தை வடிவமைத்து இந்த அதாவது இந்த இயக்கத்தை நல்ல ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த இயக்கத்தை இப்பொழுது நாங்கள் காப்பாற்றி வருகிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த இயக்கத்தை காப்பாற்றி வருகிறார். எனவே அவருடைய அந்த 2 ஆளுமை மிக்க அந்த தன்னுடைய இழப்பு எங்களுக்கு ஒரு பேரிழப்பாக இருந்தாலும், இந்த இயக்கம், அவர்களாலே காப்பாற்றப்பட்ட இயக்கம் கொஞ்சமும் அந்த வலிமை குறையாமல் இப்பொழுதும் நல்ல முறையிலே கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இப்போ இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிசம்பர் 2017 தோத்து போனீங்க. அதுக்கு பிறகு பல தோல்விகளை நீங்கள் சந்தித்து வந்திருக்கிறீர்கள். 2019 அந்த இடைத்தேர்தல்களில் ஆட்சி அந்த 9 இடங்களில் வெற்றி பெற்று அந்த ஆட்சியை தக்க வைத்துக்கொண்டு அந்த 2 வருடங்கள் நடைபெற்றன. அதுக்கப்புறம் இந்த நாங்குநேரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்களில் அதிமுக வென்றது. அதை தவிர இதை நீங்களாக நீங்கள் இப்போ அதிமுக ஆட்சியில் நடந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அதுலேருந்து வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் 19, 21, 24 இந்த எல்லா பொது தேர்தல்கள் சொல்கிறேன். இதிலெல்லாம் வந்து அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை. இதுக்கு என்ன, இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இப்போ அந்த கட்சிக்கு அது ஒரு இது கொடுக்காதா? அது வந்து அந்த துவண்டு போயிடாதா? ஸோ அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல. ஒரு கட்சிக்கு கட்டமைப்பு முக்கியம். ஓகே. அந்த கட்டமைப்பு எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலே மிகவும் வலிமையாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு எங்களுடைய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது பொன்விழா கண்ட இயக்கம். அப்படிப்பட்ட பொன்விழா கண்ட இந்த இயக்கம் இன்றைக்கு உறுதியாகவும் வலிவோடும் மக்களுடைய ஆதரவோடும் இருக்கிறது. இன்றைக்கு ஆளுகிற பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் பவள விழா கண்ட கட்சி. அந்த கட்சியை அதற்கு பின்னாலே உருவாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 7 முறை தேர்தலிலே தோற்கடித்திருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 7 முறை தேர்தலிலே தோற்கடித்திருக்கிறோம். எனவே 7 முறை தோற்ற திமுக காணாமல் போய்விட்டதா அல்லது வலுவிழந்து போய்விட்டதா என்று சொன்னால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். அதுவும் இன்றைக்கு உயிர்ப்போடு தான் இருக்கிறது. பல தோல்விகளை கண்டார்கள். திமுக தோல்விகளை கண்டது. அந்த கட்சியினுடைய தலைவராக வலிமையோடு முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் எங்களுடைய இயக்கம் தோன்றிய பிறகு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோன்றிய பிறகு 13 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புக்கே வர முடியாமல் அவர் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் 3 முறை எதிர்க்கட்சி வரிசைக்கு வர முடியாத அளவிற்கு கூட திராவிட முன்னேற்றக் கழகம் பின்னுக்கு தள்ளப்பட்டது. அப்பொழுதெல்லாம் எங்களோடு கூட்டணியிலே இருந்த கூட்டணி கட்சிகளுக்குத்தான் நாங்கள் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சியாக, அதாவது எங்களோடு கூட்டணியாக இருந்த கட்சி தான் எதிர்க்கட்சியாக இருந்தது. அந்த அளவிற்கு நாங்கள் வளமாகத்தான் இருந்தோம். அதேபோல் திராவிட முன்னேற்றக் கழகம் 13 ஆண்டுகளும் ஆட்சிக்கு வரவில்லை என்று சொன்னாலும் அந்த இயக்கம் இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கிறது. எனவே ஒரு இயக்கத்திற்கு தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல. நீங்கள் சொன்னதைப் போல எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், எங்களுடைய கட்சியில் கொஞ்சம் பிளவு ஏற்பட்டது. அந்த பிளவு ஏற்படுகிற போது எங்களுடைய இயக்கம் 2ஆக பிளவுபட்டு ஜானி ஜேனி என்று
இருந்த அந்த ஒரு நிலையிலே கொஞ்சம் ஒரு அந்த குழப்பம் இருந்தது. மக்களுக்கும் ஒரு ஒரு அதாவது எங்களுக்கு எங்களுக்கு இருந்த குழப்பம் மக்களுக்கும் ஒரு ஒரு எங்கள் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதனாலே எங்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த 2, 3 தேர்தலிலே வெற்றியை பெற முடியவில்லை. அப்படியே இருந்தாலும் நடந்த தேர்தல்களை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்தால், அந்த ஆளுமை மிக்க அந்த தலைவர்கள் மறைவுக்கு பிறகு கூட கணிசமான தொகுதிகளை கைப்பற்றி எதிர்க்கட்சி அந்தஸ்தை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது 1991 என்று கருதுகிறேன். 2 சட்டமன்ற உறுப்பினர்களைத்தான் அந்த ஆமா. ஒரு இயக்கம் பெற முடித்தது. ஆமாம். எனவே அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும்தான் பெற்ற திமுக வலுவிழந்து விட்டது என்று நாம் கணிக்க முடியாது, நாம் சொல்ல முடியாது. எனவே ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றி வரும், போகும். அது மக்களுடைய ஆதரவை பொறுத்து இருக்கிறது. எனவே இப்பொழுது கூட சமீபத்திலே அதாவது 2016 ம். 2016 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பொழுது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருந்தார்கள். ஆமா. அந்த தேர்தலை நாங்கள் சந்தித்தோம். இப்பொழுது கூட திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது என்று சொன்னால், அதாவது 21 கட்சிகள், 22 கட்சிகள் கூட்டணி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு கூட்டணி கட்சிகளை அதை நம்பித்தான், கூட்டணியுடைய பலத்தை நம்பித்தான் இன்றைக்கு திமுக இருக்கிறது. ஆனால் 2016 தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அரசியல் கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டது மட்டுமல்ல 136 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டி தனிப்பெரும் கட்சியாக மெஜாரிட்டியை பெற்று ஆட்சியை நாங்கள் அமைத்தோம். எனவே அப்படிப்பட்ட வரலாறும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உண்டு. எனவே அதற்கு பிறகு 2021 தேர்தலிலே கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் பெற்ற வெற்றி, அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையேற்ற பிறகு அந்த தேர்தலை நாங்கள் சந்தித்தோம். அப்பொழுதும் கட்சியிலே ஒரு குழப்பம் இருந்தது. முந்தி 2 பிரிவாக பிரிந்ததைப் போல இங்கும் அதற்கு பிறகு, அதாவது அம்மாவுடைய மறைவுக்கு பிறகும் கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டு கட்சி கொஞ்சம் பிளவுபட்டது. அந்த பிளவின் காரணமாக எங்களுக்குள் கொஞ்சம் அந்த கட்சியினுடைய செயல்பாடு கொஞ்சம் தொய்வாக ஏற்பட்டது. மக்களும் எங்களுக்கு, அதாவது எங்களுடைய ஒற்றுமையின்மை மக்கள் மத்தியிலே எங்களுடைய கட்சிக்கு ஆதரவை நாங்கள் பெறுவதிலே எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. ஆனால் அதற்கு பிறகு அப்படி பிளவுபட்ட இயக்கம் மீண்டும் ஒன்று சேர்ந்து அந்த 2021 தேர்தலை நாங்கள் சந்தித்த போது 75 இடங்களை நாங்கள் பெற்றோம். இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல. நான் சொன்னதைப் போல திமுக 1991 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற அந்த நிலையையும் 2021 எங்களுடைய இயக்கம் இவ்வளவு குழப்பங்களுக்கு பிறகு கட்சி ஒன்றுபட்டு தேர்தலை சந்தித்து 75 இடங்களிலே நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றால் அது ஒரு சாதாரண வெற்றி அல்ல, மகத்தான வெற்றி. எனவே அந்த வெற்றி, எங்களுக்கு அந்த வெற்றியுடைய எண்ணிக்கை இந்த 2026 தேர்தலிலே நிச்சயமாக எங்களுக்கு கூடும் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் 2021 தேர்தலிலே மக்களுக்கு அளித்த அந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். அது அவர்களுக்கு ஒரு மைனஸ். அந்த மைனஸ் எங்களுக்கு ப்ளஸ் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்த பிறகு கட்டண உயர்வு, அதே போல் வரி உயர்வு, இன்னும் சொல்லப்போனால் மின்சார கட்டணம் பல மடங்கு உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, அதே போல் பத்திர கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, இப்படி கட்டண உயர்வு, வரி உயர்வு, இது ஒரு பக்கம். இது மக்களை நேரடியாக பாதிப்பது. எனவே மக்கள் அதனால் அதிருப்தியோடு இருக்கிறார்கள். அந்த அதிருப்தி இப்பொழுது இந்த ஆட்சியின் மீது கோபத்தை உண்டு கொண்டிருக்கிறது. அந்த கோபம் எங்களுக்கு இந்த தேர்தலிலே சாதகமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆக இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு நாட்டிலே சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு போயிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்பொழுது கூட இன்றைக்கு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. அதாவது
இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய, சட்டம் ஒழுங்கை கையாளக்கூடிய ம். அந்த காவல்துறையினுடைய தலைவர் டிஜிபி அந்த பதவி நிரப்பப்படாமலேயே இருக்கிறது. ஹெட்லெஸ் சிக்கன் என்று சொல்வதைப் போல ஒரு தலையில்லா உடலைப் போல இன்றைக்கு அந்த துறை இயங்கி கொண்டிருப்பதாலே முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற துறையாக இருந்தாலும் அந்த துறைக்கு ஒரு தலைமை இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு அந்த சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்க முடியாத நிலையிலே இருப்பதாலே இன்றைக்கு கொலை, கொள்ளை இது போன்ற சமூக விரோத செயல்கள் எல்லாம் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. அதைவிட மிக முக்கியம், நாட்டிலே போதைப்பொருள் நடமாட்டம் இந்த ஆட்சியிலே அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதுதான் மிக வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த போதைப்பொருள் நடமாட்டத்தின் காரணமாக இன்றைக்கு பெண்கள் தாக்கப்படுகிறார்கள், பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், பாலின அந்த சீண்டல்கள், அதே மாதிரி பாலின குற்றங்கள் அதிகரித்து வருவதாலே சமுதாயத்திலே ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருந்து வருவதாலே இந்த ஆட்சியின் மீது மக்கள் கொஞ்சம் அச்சத்தோடு இருக்கிறார்கள். எனவே இது போன்ற நிலைமைகள் எங்களுக்கு நிச்சயமாக இந்த 26 தேர்தலிலே சாதகமாக இருக்கும். அப்பொழுது நான் சொன்னதைப் போல முன்பு 75 என்று சொல்லுகிற போது என்னுடைய பொதுச் செயலாளர் சொல்வதைப் போல இந்த ஆண்டு நாங்கள் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் உழைத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலும் எங்களுடைய இலக்கு குறைந்தது 200, 210 என்கிற அளவிற்கு நாங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு ஒரு சூழ்நிலை, அதாவது இந்த தேர்தல் களம் எங்களுக்கு இப்பொழுது சாதகமாக இருக்கிறதாகத்தான் நான் உணர்கிறேன். நீங்க 96லயே, அதாவது நீங்க ஒப்பீடுக்காக சொன்ன 91ல திமுக 2 இடம், 96ல அஇஅதிமுக 4 இடம். நாடாளுமன்றீங்க. அப்போ வந்து ஜனாதிபதி ஆட்சி இருந்தது தேர்தல் நடந்த சமயத்துல. ஆனா 2021ல அஇஅதிமுகனுடைய ஆட்சி இருந்தது. அந்த அதை இதுக்கு சொல்றேன், அதாவது சூழல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்புறம் இப்போ உங்களுடைய கூட்டணி, நீங்க இப்போ காரணங்கள்லாம் சொன்னீங்க. பட் அந்த கூட்டணி பலம் என்பது உங்ககிட்ட வலிமையாக இருக்கிறதா? ஏனென்றால் நீங்க என்ன சொன்னாலும் இந்த கூட்டணி பலம் என்பது ஒரு முக்கிய காரணியாக இருந்து வருகிறது. அதாவது தேர்தலை வெற்றி பெறுவதற்கு கட்சிகளின் எண்ணிக்கை முக்கியமல்ல, ஓகே, மக்களுடைய எண்ணங்கள் தான் முக்கியம். ஓகே, அதுதான் அந்த வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிட்டத்தட்ட 21, 22 கட்சிகள் இருக்கிறது என்று சொன்னாலும் எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் அமைத்திருக்கிற இந்த கூட்டணி அதை இப்பொழுது கூட எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு தெளிவாக டெல்லியிலிருந்து திரும்பி சொல்லியிருக்கிறார்கள். இனிமேல் புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பில்லை, இருக்கிற கட்சியே எங்களுக்கு போதும் என்று சொல்லியிருக்கிறார்கள். காரணம், இப்பொழுது இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளே எங்களுக்கு வெற்றிக்கு போதுமானதாக இருக்கிறது. நான் இதை எப்படி உறுதியாக சொல்கிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே நீங்கள் கணக்கை பார்த்தால் எண்ணிக்கை வேண்டுமானால் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டணியிலே இருக்கிற மிகப்பெரிய கட்சி எது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான். ஆனால் எங்களுடைய கூட்டணியிலே எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய கட்சி, மக்கள் சக்தி பெற்ற ஒரு கட்சி. அதே போல இப்பொழுது எங்களோடு கூட்டணியில் இருக்கிற பிஜேபி ஒரு தேசிய கட்சி, 17 மாநிலங்களிலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற கட்சி. அதுவும் மாநில அளவிலே நல்ல கணிசமான வாக்குகளை பெற்ற ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது. அடுத்து பாமகவும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களிலே மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கட்சி. எனவே இந்த 3 பெரிய கட்சிகள் இருக்கிறது. 3 பெரிய கட்சிகள் எங்களுடைய பக்கம் இருக்கிறது. இப்பொழுது சேர்ந்திருக்கிற அமமுக திரு தினகரன் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், எங்களோடு இருந்து பிரிந்தவர், தனி கட்சி ஆரம்பித்தாலும் அவர் எங்களோடு இப்பொழுது இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கிற போது, அதாவது நாங்கள் எங்களுடைய கட்சிக்கு ஏற்பட்ட இழப்பு இதனாலே சரிகட்டப்படுகிறது. ஆக அந்த நிலைமையை பார்க்கிற போது பெரிய கட்சிகள் எங்களுக்கு கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே அந்த வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே நான் கருதுவது, அதாவது எண்ணிக்கை அவர்களுக்கு அதிகமாக இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், ஒரு லிஃப்ட் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். 12 நபர்களுக்கு மட்டும்தான் அந்த எண்ணிக்கை அந்த லிஃப்ட் தாங்கும்.
ஆனால் அதே அந்த 12 நபர்கள் எடையை தாங்கக்கூடிய அந்த லிஃப்ட்டிலே 21 பேர் ஏறினால் அந்த லிஃப்ட் மேலே ஏறாது. ஏறாது. அதே போலத்தான் கட்சிகள் அதிகமாக ம். திமுகவுக்கு ம். பாதிப்பு. எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ம். அது எப்படி லிஃப்ட் ஏறாதோ அதே போல திமுகவும் தேராது ஏறாது என்பது என்னுடைய கணிப்பு. ஓ காரணம் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும். ஆ. காரணம் இன்றைக்கு இந்த திமுகவுடைய தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் ம். ஒரு நெருக்கடியில் இருக்கிறார், நிர்பந்தத்தில் இருக்கிறார். ஓகே. இவ்வளவு கட்சிகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டும். ஆமா. அப்படி இடம் கொடுக்கிற போது நிறைய கட்சிகள் அங்க வைக்கிற போது, நிறைய கட்சிகளுக்கு இடத்தை பகிர்ந்து கொடுக்கிற போது, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றிய அந்த நிர்வாகிகளுக்கு ஒரு சலிப்பு, ஒரு ஏமாற்றம் ஏற்படும். ம். 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 அது அந்த கட்சியினுடைய வெற்றிக்கு நிச்சயமாக, என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன், அது குந்தகமாகத்தான் இருக்கும். நீங்க பாஜகவோட கூட்டணி சொன்னீங்க. 2017 பிறகுன்னு வச்சுப்போமே, அவங்க இவங்க ஜெயலலிதா இறந்து போன பிறகுலேருந்து உங்களுக்கு அந்த கட்சியோட நெருக்கம் இருந்தது. அப்புறம் 2019 கூட்டணி வச்சுக்கிட்டீங்க, 21 கூட்டணி வச்சிங்க, 24 பிரிஞ்சு போனீங்க, மறுபடியும் வந்திருக்கு. அஇஅதிமுக மீது வைக்கின்ற பெரிய விமர்சனம் என்னன்னா, இந்த மாதிரி அது பாஜகவினுடைய பி டீமாக மாறிவிட்டது, பாஜகவை வளரத்துக்கு இவங்களே ஏதுவாக இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த பாஜகவுக்கு ஒரு இணக்கமாகவோ, அதுக்கு ரொம்ப அதுகிட்ட அனுசரணையாக போகணுங்கிறதுக்காக ரொம்ப இதுவாகவோ போகிறதா மாதிரி ஒரு ஒரு இது ஒரு பார்வை இருக்கிறது, ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதில் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக நார்த் வார்சஸ் சவுத்து இருக்கட்டும், டெல்லி வார்சஸ் தமிழ்நாடு என்று சொல்வதோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ அஇஅதிமுகவை தன்னுடைய மெயின் எதிர்க்கட்சியாக கருதாமல் பாஜக இல்லாட்டா டெல்லி அப்படின்னு சொல்வதற்கு இந்த இதுதான் அடிப்படையாக இருக்கிறதாக எனக்கு தெரிகிறது. அதான் நீங்கள் சொல்வதைப் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் பாஜகவை தமிழ்நாட்டிலே காலூன்ற செய்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக தலைவர்கள் சொல்லி வருகிறார். ஆனால் அது உண்மை அல்ல. காரணம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் நீண்ட அனுபவம் உள்ளவர். 1984 அந்த தேர்தலிலே கன்னியாகுமரியிலே பத்மநாபபுரம் என்ற அந்த தொகுதியிலே தனித்து நின்று பிஜேபி வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார். அப்பொழுதே பிஜேபி தமிழ்நாட்டிலே கால் ஊன்றி விட்டது. அதைவிட மிக இந்து முன்னணி நினைக்கிறவர் இல்லை, இதனால பிஜேபியுடைய தான் பத்மநாபபுரம் தொகுதி. எங்கள் மீது குற்றம் சொல்லுவதற்கு நான் பதிலாக சொல்லுகிறேன். இப்பொழுது எங்கள் மீது குற்றம் சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகம்தான் 2001 தேர்தலில் திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்து 4 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்புவதற்கு இதே திமுக தான் அன்றைக்கு உதவியது. அதை மறந்து அல்லது மறைத்து இப்பொழுது நாங்கள் தான் அது என்று பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திமுகவினர் பிஜேபியை மதவாத சக்தி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களும் மதவாத சக்தி என்று சொல்லுகிற அதே பிஜேபியோடு கூட்டு வைத்தவர்கள் தான். அப்படி கூட்டு வைத்தவர்களை இன்றைக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் கேட்கிறேன், மதவாதம் தவறு என்று சொன்னால் மத துவேஷமும் தவறுதானே? ஆனால் இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பேட்டியிலே தெளிவாக சொன்னார். அதாவது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் பிஜேபியினர் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லி வருகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல, அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எனவே அவர்களும் நம்மை போல சமூக நீதிக்காகவும் சமுதாயத்தை அந்த ஆர்எஸ்எஸ்ஸையே அவர் பாராட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட இயக்கத்தை மற்றவர்கள் குறை சொல்லுவதை நாம் தான் முறியடிக்க வேண்டும். அதாவது பிஜேபி மீது குறை சொல்லுகிறவர்களை, குறை சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டை நாம் தான் முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய வாரிசாக, அவருடைய முதலமைச்சராக இருக்கிற திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிஜேபியை கடுமையாக சாடுகிறார். எங்களுக்கும், அதாவது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் தான் போட்டி என்று சொல்லுவது எது என்று சொன்னால், ஏதோ எங்களை இருட்டடிப்பு செய்வதாக அவர் நினைத்து கொண்டுதான் அவரை சொல்வதாக நான் கருதுகிறேன். அரசியல்
சட்டத்தை நன்கு படித்து பார்த்தால் மத்திய அரசாங்கத்திடம்தான் நிதி ஆதாரம் இருக்கிறது, இருக்குது. அதிக அதிகாரம் இருக்கிறது. அண்ணா அவர்கள் சொன்னதை போல நெய்தர் டிபெண்டன்ட் ஓகே நார் இண்டிபெண்டன்ட், ஓகே வி ஆர் இன்டர் டிபெண்டன்ட் ரைட் என்று அண்ணா அவர் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் எங்களுடைய எடப்பாடியருடைய ஆட்சி ஒரு 4.5 ஆண்டு காலம் அவர் ஆண்டார் அல்லவா, ஆமா அந்த ஆட்சி காலத்திலே மத்திய அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருந்த அந்த காரணத்தினால்தான் நாம் சில திட்டங்களை பெற முடித்தது. புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய காலத்திலேயே 69% இடஒதுக்கீடு. உங்களுக்கு தெரியும், அரசியல் சட்டப்படி 50% மேல் இடஒதுக்கீடு கூடாது. இது அரசியல் சட்டம் சொல்லுவது. ஆனால் 69% உயர்த்தி 69 உயர்த்தி அதற்கு சட்ட அங்கீகாரத்தை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதலோடு பெற்றார் என்று சொன்னால், மத்திய அரசாங்கத்துடைய உதவி இல்லாமல் அதை செய்திருக்க முடியாது. ஜல்லிக்கட்டு எதனால் தடைப்பட்டது? யூபிஏ சர்க்கார், காங்கிரஸ் தலைமையிலான திமுக அங்க வைத்த காங்கிரஸ் கூட்டணி சர்க்காரிலே, அதாவது காட்சி பொருளாக காளைகளை வைக்கக்கூடாது என்ற அந்த ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்த காரணத்தினாலே காளைகளை காட்சி பொருளாக பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னதன் அடிப்படையிலே என்ன ஆனது என்று சொன்னால் ஜல்லிக்கட்டு தடைப்பட்டது. ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு வீர விளையாட்டு. எனவே அந்த வீர விளையாட்டை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டத்திலிருந்து விதிவிலக்கு பெற வேண்டும். அந்த விதிவிலக்கை நாம் பெற்றோம் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்துடைய தயவு இருந்ததால் தான் நாம் பெற்றோம். அது அண்ணா திமுக ஆட்சியிலே அந்த காரியத்தை சாதித்தோம். அதுபோல எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை உத்தரவு பெற்றார் என்று சொன்னால் அதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு தான். அந்த மத்திய அரசாங்கத்தின் மீது, அந்த மத்திய அரசாங்கத்திலே இருக்கிற ஆளுகிற பொறுப்பில் இருக்கிற பிஜேபியின் மீது ஒரு வெறுப்பை, அந்த வெறுப்பு அரசியலை நடத்துவது இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியான திமுக தான் தாண்டி தவிர அவர்கள் அல்ல என்பது என்னுடைய கருத்து. இப்போ அஇஅதிமுக இந்த கட்சி ஏதோ சில குறிப்பிட்ட மாவட்டங்களோடு சுருங்கி விட்டதா? ஏன்னா இப்போ சென்னை, இந்த திருவள்ளூர் இந்த சைடும் வீக்காக இருக்குன்னு ஒரு பொதுவாக பேச்சு இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெல்டா பகுதிகள்லையும் அது ஒன்றும், ஏன்னா இப்போ 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இதில் 37 இடங்களில் ஒரு இடம் தான் மதுராந்தகத்தில் மட்டும்தான் இந்த மரகதம் குமரவேலில் அவங்க வெற்றி பெற்றாங்க. அவங்க எம்பியாக இருந்தவங்க வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் டெல்டாலே 4 இடங்கள் தான் வெற்றி பெற்றது. ஸோ இப்போ அதனால் அது ஒரு மேற்கு மண்டலத்துக்கான ஒரு கட்சி. மிஞ்சி போனால் இந்த நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், பழைய நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட்டில் அங்கே சில இடங்களை பெறுவார்கள். அப்படி அதாவது ஒரு காலத்தில் ஒரு பேன் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் முழுவதும் வியாபித்து இருந்த கட்சி இப்பொழுது ஒரு சில மாவட்டங்கள் இல்லாட்டா ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தினுடைய கட்சியாக மாறிவிட்டதா? இல்லை, அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பகுதியிலே செல்வாக்கு இருக்கும். நீங்கள் சொன்னதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் கட்சியாக இல்லை, ஒரு மக்கள் இயக்கமாக துவங்கிய கட்சி தான். ஓகே. அது நீங்கள் சொன்னதை போல மாநிலம் முழுவதும் பரவி நல்ல முறையிலே இருந்தது. இப்பொழுது நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னதை போல சில இந்த சிறிய கட்சிகள், அதுவும் ஒரு சமுதாயத்தை முன்னிறுத்தி, ஒரு ஜாதியை முன்னிறுத்தி, இப்படி புதிய புதிய கட்சிகள் தோன்றும் போது அங்கங்கே ஏற்கனவே இருந்த அந்த பாரம்பரிய மிக்க கட்சிகளுக்கு அந்த வாக்கு வங்கி கொஞ்சம் சரிவு ஏற்படுவது என்பது உண்மைதான். இருந்தாலும் அப்படி இருந்தால் கூட நீங்கள் சொன்னதை போல வடக்கு பகுதியிலே எங்களுடைய இயக்கத்திற்கு கொஞ்சம் செல்வாக்கு குறைவாக காணப்பட்டாலும் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே கூட அந்த நிலைமை இருந்தது. ஓகே. அதாவது தென் மாவட்டங்களிலே எங்களுக்கு செல்வாக்கு இருந்தது. நீங்கள் சொல்கிற மேற்கு, இது போன்ற கடலூர் இந்த பகுதியிலே எங்களுக்கு செல்வாக்கு இருந்தது. இப்பொழுதும் அந்த செல்வாக்கு தொடர்கிறது. அது தொடர்ந்தாலும் அந்த நீங்கள் அந்த எண்ணிக்கை வைத்து, சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வைத்து நாம் சொல்லக்கூடாது. ஓகே. அதாவது ஒரு தேர்தலிலே 2 கட்சிகள் போட்டியிடுகிறது. 2 கட்சிகள் போட்டியிடுகிற போது வெற்றி பெறுகிற வேட்பாளர் ஒரு 500-1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிற போது அந்த வெற்றி பெறுகிற வேட்பாளருக்கு இணையாக வாங்குகிற அடுத்த கட்ட வேட்பாளர் இருக்கிறார் அல்லவா? எனவே அவர் ஏதோ
அங்கு செல்வாக்கு இல்லாத கட்சி அல்லது செல்வாக்கு இல்லாமல் தோற்றுவிட்டார் சொல்ல முடியாது. எனவே அந்த இந்த குறைந்த மார்ஜினிலே இழப்பை சந்திக்கிற அந்த கட்சிகளைப் போல சில கட்சிகள் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த உதிரி கட்சிகள், சிறு சிறு கட்சிகள் ஒரு 4000 5000 வாக்குகளை பிரிக்கிற போது அந்த இழப்பு ஏற்படுகிறது. இப்பொழுது அதை சரி கட்டுவதற்குத்தான் நாங்கள் சில வியூகங்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் வகுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையிலே இப்பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதாவது இப்பொழுது இந்த புரையோடி போன புண்ணுக்கு புணுகு தடுவதைப் போல, அதாவது ஏற்கனவே புண் புரையோடி போய் சீல் வைத்து அது ஆறாத புண்ணாக இருக்கிற போது அந்த புண்ணை மறைப்பதற்கு, அந்த நாற்றத்தை மறைப்பதற்கு மேலே புணுகு தடுவதைப் போல இன்றைக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னார், இந்த தேர்தலிலே இந்த இலவசங்கள் இப்போ நீங்கள் கூட சொன்னீர்கள், இலவசம் சரியாக இருக்குமா என்று சொன்னீர்கள். இலவசங்களை வாரி இறைத்து வாக்காளர்களை கவரக்கூடிய அந்த காரியத்திலே அவர்கள் ஈடுபடுகிற போது சில நேரங்களிலே எங்களுக்கு அந்த வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைகிறது. அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஏதோ செல்வாக்கே எங்களுக்கு அறவே போய்விட்டது என்று சொல்ல முடியாது. நான் சொன்னதைப் போல ஒரு 1000 500 அந்த வாக்கு வித்தியாசத்தை நீங்கள் எடுத்து சென்ற தேர்தலிலே எடுத்து பார்த்தால் கூட ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு அந்த வகையிலே நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்த எண்ணிக்கை 25-30க்கு மேல் இருக்கும். எனவே அதுவெல்லாம் நாங்கள் சரி கட்டுகிற போது ஆளுகிற பொறுப்பை ஏற்கிற அளவிற்கு எங்களுக்கு அந்த எண்ணிக்கை வந்து சேரும். எனவே இன்றைக்கும் அந்த இயக்கம் நல்ல வளர்ந்து பரவலாகத்தான் இருக்கிறதே தவிர, இந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை வைத்து கட்சியினுடைய பலத்தை அல்லது பலகீனத்தை நாம் மதிப்பிட முடியாது என்பது என்னுடைய கருத்து. இப்போ வந்து இலவசங்கள் பற்றி பேச்சு வந்தது. ஸோ அது வந்து இப்போ வந்து எல்லாருமே அதை வந்து எல்லா கட்சியும், அதாவது எல்லா பிரதான கட்சிகள் எந்த கட்சியில் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து செய்கிறாங்க. அந்த மாதிரி திட்டங்களை அறிவித்தே போயிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த அணுகுமுறை வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு உதவுமா? நிச்சயமாக உதவாது. அது உண்மையிலேயே இது தவிர்க்கப்பட வேண்டும். ஓகே. இதை அரசியல் கட்சி தலைவர்கள் உணர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஓகே ஓகே ஓகே. ஆனால் இன்றைக்கு நீங்களே பார்த்தால் கூட இப்பொழுது கூட சமீபத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறார், அரையாண்டு காலத்து சாதனையை 5 ஆண்டிலே செய்திருக்கிறோம் என்று பெருமை பேசுகிறார். ஆனால் எதை வைத்து அந்த கருத்தை சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அந்த கருத்து எனக்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அரை நூற்றாண்டு காலம் ஆண்ட கட்சிகள் எவ்வளவு கடனை வாங்கியதோ அந்த மொத்த கடனையும் இன்றைக்கு இந்த 5 ஆண்டிலே இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு 5 இருந்த அந்த லட்சம் கோடி இருந்த அந்த எண்ணிக்கை இப்பொழுது 10 லட்சம் கோடியை தாண்டி விட்டது. அது இந்த 5 ஆண்டு காலத்திலே திமுக பெற்ற கடன். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஏன் கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் திமுக இப்பொழுது கடன் வாங்குகிறார்கள் அல்லவா, இதில் பெரும்பாலும் பாதி தொகை ஏற்கனவே வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது வட்டி கட்டுவதற்கு, வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதற்கு கடனை வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நான் அனுபவப்பட்டவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன், இந்த சர்க்கார் திமுக அரசு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மூலதன செலவை குறைத்து கொண்டே வருகிறது. இப்படி அதாவது இலவசங்களை அதிகமாக கொடுத்து மக்களுக்கு ஒரு அந்த அதாவது வாக்கு வங்கி அரசியலுக்காக மக்களுக்கு இப்படி அந்த நிதியை இப்படி வீணடிப்பதன் மூலம் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாததன் காரணமாக வருமானம் குறைகிறது. அந்த வருமானம், அரசுக்கு வருமானம் இல்லை என்று சொல்லுகிற போது கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. எனவே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மூலதன செலவுக்கு அதிக நிதியை ஒதுக்கி அந்த மூலதன செலவின் மூலமாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை உருவாக்கி வருவாயை உயர்த்த வேண்டும். அரசுக்கு வருவாய் தான் முக்கியம். அதான் மக்களை பாதிக்கக்கூடாத வகையில் அந்த வருவாய் இருக்க வேண்டும். மக்களை பாதிக்கக்கூடிய வருவாயாக இருக்கக்கூடாது. எனவே அந்த வகையில் அந்த அப்படி ஒரு அரசினுடைய செயல்பாடு இருந்தால்தான் நாட்டினுடைய முன்னேற்றம் இருக்கும், நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும், மற்ற மாநிலங்களோடு நாம் போட்டி போட முடியும். எனவே
இந்த அரசியல் கட்சியினுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மத்திய அரசுக்கும் பொருந்தும். ஆமா. எனவே இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். மக்களுக்கு அதாவது இலவசத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது அந்த தனிநபர் வருமானம் ஆமா. உயர உயர மக்கள் அரசாங்கத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆனா அவர்களாகவே தங்களுடைய வாழ்க்கையை ஆனா இப்போ அஇஅதிமுகவும் இவரு எடப்பாடி அவர்களும் அறிவிச்சிருக்காரு. வேறு வழி இல்லை. ஆ, அதாவது வேஷம் போட்டாக வேண்டும். ஆ, நாங்களும் மற்ற அரசியல் கட்சிகள் வேஷம் போடுவது நாங்களும் வேஷம் போட்டாக வேண்டும். ம், இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். ம், அதாவது தகுதியானவர்களுக்கு, ம், ம், அதாவது வாழ வழியற்றவர்களுக்கு ம், ம், அல்லது அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ம், சில நேரங்களிலே ம், அந்த உதவி தேவைதான். ம், அது மானியமாக கொடுக்கலாம். ம், ம், அதாவது இலவசம் என்பதை விட ம், மானியமாக கொடுக்கலாம். ரைட். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியிலே இருக்கிறவர்கள் அதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக செய்ய முடியும். எனவே நாங்களும் இப்பொழுது இந்த தேர்தலுக்காக மற்றவர்களுக்கு இணையாக இது போன்ற அறிவிப்புகளை நாங்கள் செய்தாலும் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய அந்த ஆட்சி முறையே அந்த வேறு மாதிரியாக இருக்கும். எனவே அப்பொழுது இந்த கடன் வாங்குகிற பிரச்சனை, இதுபோல் இலவசங்களை குறைக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது அரசாங்கத்துடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் நாங்கள் நிச்சயமாக உருவாக்குவோம். காரணம் அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது. காரணம் திமுகவை விட அதிகமான வருடங்கள் ஆண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். சுமார் 31 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆட்சி கட்டிலே நாங்கள் இருந்திருக்கிறோம். எனவே அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு மீண்டும் ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பு மக்கள் கொடுப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ இவர் விஜய் வந்திருக்காரு, அவருடைய கட்சி அதை தமிழக வெற்றி கழகம்ல பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆதரவுகள் இளைஞர்கள் என்று பரவலாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இளைஞர்களை ஈர்ப்பதில் ஆண்டாண்டு பாரம்பரியமாக இருந்து வருகின்ற 2 திராவிட சக்திகளும் கவனம் செலுத்தாமல் போயிட்டாங்களா? அது எப்படி அவங்க அதில் ஏதாவது பின்தங்கி விட்டார்களா? இல்லை, கவனம் செலுத்தவில்லை என்று சொல்ல முடியாது. அதாவது திரு விஜய் அவர்கள் தாவேகா என்ற ஒரு இயக்கத்தை இப்பொழுதுதான் புதிதாக ஆரம்பித்திருக்கிறார். ஓகே. இது ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி தான். ஓகே. அதனால் அவருக்கு எவ்வளவு வாக்காளருடைய ஆதரவு இருக்கிறது, மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதை இப்பொழுது கணிக்க முடியாது. ஓகே. ஒரு தேர்தலிலே அதுவும் அவர் தனித்து நின்று அவருடைய செல்வாக்கை நிரூபித்தால்தான் அவருடைய மக்களுடைய ஆதரவு எடுத்து சொல்ல முடியும். இப்பொழுது அவர் ஒரு நடிகராக இருந்த காரணத்தினாலே, அதாவது சினிமாவிலே ஒரு ஹீரோவாக இருந்த காரணத்தினாலே அவருக்கு ரசிகர்கள் பட்டாளம், குறிப்பாக நீங்கள் சொன்னதை போல இளைஞர்கள் அதிகமாக அந்த நடிப்பை ரசித்து அவர் ரசிகர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இவர் இயக்கம் ஆரம்பித்த பிறகு அந்த ரசிகர்கள் அப்படியே தொண்டர்களாக மாறுவார்களா என்று சொல்ல முடியாது. ஓகே. ரசிகர்கள் வேறு, தொண்டர்கள் வேறு. எனவே அந்த ரசிகர்கள் எண்ணிக்கை, அந்த இப்பொழுது இருக்கிற அந்த ரசிகர்களை வைத்து நாம் கணக்கிட முடியாது. எனவே அரசியல் களத்திலே கட்சிக்கும் தான் போட்டியாக இருக்குமே தவிர, அதாவது ரசிகர்களுக்கும் மற்ற கட்சியிலே தொண்டர்களுக்கும் போட்டியாக இருக்காது. எனவே ரசிகர்களுடைய ஆதரவை வைத்து ஒரு கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அதுவும் இன்னும் சொல்ல போனால், நான் ஏற்கனவே சொன்னது ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி. இந்த கிராமத்திலே சொல்லுவார்கள், சிறுவெல்லை இட்ட வெல்லாமை வீடு வந்து சேராது என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் அதாவது தாவேகா தலைவருடைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. காரணம் அதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சி தானே தலைவராக, தானே முதலமைச்சர் வேட்பாளராக, தன் கட்சி தான் தலைமை தாங்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்திய தலைவர்கள் இதுவரை தமிழ்நாட்டிலே தோன்றவில்லை. அப்படி தோன்றிய தலைவர்களும் இப்படி கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலை கூட சந்திக்க முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் தங்களை இப்படி பிரகடனப்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த விதத்தில் அவர் எம்ஜிஆருடைய முன்மாதிரியை எடுத்துட்டு இருக்காரோ? இல்லை, முன்மாதிரி எடுத்துக்கிட்டான்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்தது 22வது வருடம். ஆமாம். 22வது வருடம் கட்சி ஆரம்பித்தாலும் 77 தான் ஆட்சியை பிடித்தார் தமிழ்நாட்டில். ஓகே. அதற்கு முன்னாலே அவருடைய சக்தியை நிரூபித்தார். அதாவது திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்று தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்தார். அதே போல கோவை மேற்கிலே நிரூபித்தார்.
அதே போல பாண்டிச்சேரியில 1974 ஆட்சியை பிடித்தார். பிடிச்சாங்க. எனவே அவருடைய மக்கள் சக்தியை, செல்வாக்கை பல காலகட்டங்களில் நிரூபித்த பிறகுதான் 77 ஆட்சி பிடிக்க முடிந்தது. எனவே அதையெல்லாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஓகே. அதே போல பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கொண்டால் கூட 49 திமுகவை ஆரம்பித்தார். ஆனால் அடுத்த அந்த கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் பொது தேர்தல் 1952. 57 அதில் அவர் போட்டியிடவில்லை. போட்டியிடு. போட்டியிடவில்லை. எனவே 57 தான் போட்டியிட்டார். 15 இடங்களை கைப்பற்றினார். 62 போட்டியிட்டார். அடுத்து 50 இடங்களை கைப்பற்றினார். 67 தான் அவராலே ஆட்சிக்கு வர முடிந்தது. எனவே பேரறிஞர் அண்ணாவை விட, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை விட இவர் ஒரு செல்வாக்குமிக்க தலைவர் என்று இவர் நினைத்துக் கொண்டால், இவர் நினைப்பது அதீத கற்பனையாகத்தான் இருக்கும், பேராசையாகத்தான் இருக்கும். அது காலப்போக்கிலே தான் தெரியும். எனவே இதை வைத்துக்கொண்டு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. எனவே அப்படி போடுவது தப்பு கணக்காகும். இந்த தேர்தலில் நீங்க போட்டியிட இருக்கிறீர்களா? அது மாதிரி ஏதாவது? நான் ஏற்கனவே 8 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன். ஓகே. சட்டமன்ற அனுபவம் உண்டு, நாடாளுமன்ற அனுபவம் உண்டு, அமைச்சராகவும் இருந்திருக்கிறேன். நான் சென்ற தேர்தலின் போதே, அதாவது 2021 தேர்தலின் போதே நான் சட்டமன்றத்திற்கு போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்துவிட்டேன். அதை என்னுடைய பொதுச் செயலரும் சொல்லிவிட்டேன். எனவே இந்த 2026 தேர்தலுக்கும் எங்களுடைய கட்சியிலே இந்த விருப்ப மனுக்களை பெறுகிற போது நான் எந்த விருப்ப மனுவையும் நான் தாக்கல் செய்யவில்லை. எனவே போட்டி போடுவதில்லை என்கிற அந்த முடிவிலே எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் அரசியலில் தான் தொடர்கிறேன். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இருந்தாலும் என்னுடைய அனுபவம், என்னுடைய தகுதி, என்னுடைய திறமைக்கு நிச்சயமாக என்னுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எனக்கு எது செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எனவே உரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டிய நேரத்திலே எனக்கு நிச்சயமாக கொடுப்பார். அதுவரை என்னுடைய கட்சி பணியும் தொடரும், அரசியல் பயணமும் தொடரும். இதுவரை நீங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ரொம்ப பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்தீர்கள். மிக்க நன்றி. அன்பான நன்றி.